பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எழுப்புதல் பிரசங்கியார் ஜிப்சி சுமித் என்பவர் ஒருமுறை ஸ்காட்லாந்து தெருக்கள் ஒன்றில் வழியாய் நடந்து கொண்டிருந்த பொழுது தன்னுடைய சட்டையை பிடித்து யாரோ இழுப்பதைப் போல் உணர்ந்தார். பின்னால் திரும்பி பார்த்தார். அங்கே அழுக்கான கந்தையான உடை அணிந்திருந்த ஒரு சிறுமி அழுக்கு காகிதம் ஒன்றை சுருட்டி வைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்த சுமித், இது என்ன, உன் கையில் என்ன வைத்திருக்கிறாய் என்று பரிவோடு கேட்டார். அதற்கு அந்த சிறுமி, இதில் ஒரு முட்டாய் இருக்கிறது, அதை உங்களுக்கு கொடுக்கத்தான் கொண்டு வந்தேன் என்றாள். சுமித் அவளிடம், இதை ஏன் எனக்கு கொடுக்கிறாய், நீயே அதை சாப்பிட்டு கொள்ளலாமே என்றார். அதற்கு அந்த சிறுமி, இல்லை, எங்கள் வீட்டுக்கு புது அப்பா வந்திருக்கிறார். அவர் இதுவரைக்கும் குடி போதை இல்லாமல் இருந்ததே இல்லை. ஆனால் போன சனிக்கிழமை நீங்கள் நடத்தின சுவிசேஷ கூட்டத்தில் கலந்து கொண்டதில் இருந்து அவர் குடிப்பதே இல்லை. இப்பொழுது வீட்டில் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் அப்பா மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்கிறார். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றாள். ஜிப்சி சுமித்துடைய கன்னங்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அந்த சிறுமியை அள்ளி எடுத்து அவள் கொடுத்த மிட்டாயை வாங்கி கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பாவிகளை நல்லவர்களாக மாற்றக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு மட்டுமே உண்டு. சத்தியமாகிய தேவனுடைய வார்த்தைகளை அறிய அறிய ஒரு மனிதனுடைய வாழ்வில் புதிய ஒரு அத்தியாயம் தொடங்குகிறது. கர்த்தருடைய வார்த்தையை அந்த மனிதன் அறிய அறிய அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகும். தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனை வழிநடத்தும். பிரிந்த குடும்பங்கள் இணைந்து குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கவலைகள் மாறும். ஆமென். சிறுவர்கள் மத்தியிலேயும் பெற்றோர்கள் மத்தியிலேயும் ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியும் குடும்பத்திலே காணப்படும். கொலைக்காரர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், திருடர்கள் மனம் திரும்புவார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. ஆமென். எனவே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டால் மட்டும் போதாது, அது மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை நாம் அறிந்தால் மட்டும் போதாது, அதை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். முதலாவது சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் மறுபடியும் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் அநியாயமாய் சம்பாதித்து கொண்டிருந்த சகையுடைய வாழ்க்கையை மாற்றினது. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் 9ஆம் வசனம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே என்று ஆண்டவர் சகைவை ஆஸ்வதிக்கிறார். சகைவு அநியாயமாக சம்பாதித்தவன், அவன் ஒரு வரி வசூலிக்கிறவன். அவனுடைய வாழ்க்கையில் பணம் அதிகமாக இருக்கிறது, ஆஸ்திகள் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு தேவையான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை. இந்த சகைவு என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்காக வகை தேடி போகிறான். ஆனால் அவன் குள்ளனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சகைவு இயேசுவை பார்க்க அவன் என்ன செய்கிறான், ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறி அவர் போகும் வழியை முன்பதாக போய் அவன் காத்திருக்கிறான். இயேசு அந்த வழியாக வந்து சகைவை, இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே சகைவு என்ன செய்கிறான், இறங்கி வந்து இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். அங்கே போய் இயேசுவுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுக்கிறான். அங்கே இருந்த ஜனங்கள், இவர் எப்படி இவன் வீட்டில் சாப்பிடலாம், இவன் பாவியான மனுஷனே என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இந்த வார்த்தையை இயேசுவும் கேட்டார், சகையும் கேட்டான். ஆனால் இயேசு அதை பொருட்படுத்தாமல் சாப்பிட்டு கொண்டே இருந்தார். அந்த சகை என்ன செய்கிறான், ஆண்டவரே, அவன் உணர்வடைகிறான், நான் அநியாயக்காரன், பாவியான மனுஷன், என் வீட்டில் இயேசு எப்படி வந்து தங்கலாம் என்று சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் பேசுகிறான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படி சொல்லுகிறான். ஆமென். இயேசு சொல்கிற, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அவள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவன் பாவ உணர்வு அடைகிறான். தன்னுடைய தவறை உணர்ந்து சரி செய்ய முயற்சி பண்ணுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அறிவிப்போம். இயேசு அறியாத எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு வேதனையோடு கூட பாவத்தில் சிக்கி இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் நிம்மதி இழந்திருக்கிறாங்க.
எத்தனையோ குடும்பங்கள் கடன் பாரத்தில் சிக்கி இருக்கிறாங்க. அவனுக்கு நாம் இயேசுவின் வார்த்தையை அறிவிப்போம். சுவிசேஷத்தை நாம் சொல்லுவோம். சொல்லும்போது அநேக மக்கள் ரட்சிக்கப்பட, மனம் திரும்ப அது ஒரு பெரிய ஏதுவாக இருக்கும். எனவே நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை பற்றி அநேக மக்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா! அவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்குள் வர வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த திருப்பணியை நாம் எல்லாரும் செய்யணும். நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், எத்தனையோ மக்கள் நமக்கு தெரிந்தவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களை சந்தித்து அவர்களுக்கு இயேசுவின் அன்பை நாம் அறிவிப்போமானால், அந்த சத்தியம் ஒரு பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையும் ரட்சிப்பையும் கொண்டு வரும். அல்லேலூயா! அந்த திருப்பணியை நாம் எல்லாரும் செய்யும் பொழுது நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா! எனவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எண்ணற்ற வியாதிக்காரர்களை சுஸ்தமாக்கினது. ஆமென். எத்தனையோ மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள். சத்துருடைய வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் அநேகர் அற்புதமான சுகத்தை பெற்றார்கள். எனவே கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்போமானால், நம்முடைய வார்த்தை கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் சுகமடைவார்கள், குணமடைவார்கள். வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெறுவார்கள். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சத்தியத்தை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சி நாளாய் அமையட்டும். ஆமேன்.